வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்வின் சம்பவங்கள் நிறைய பகுதிகளாக, ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நாம் பார்ப்பது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னா ஒரு ஆர்வமான இந்த ஹதீஸில் இருக்குது. என்னென்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய இளமையை மறைக்க அவர்கள் முதுமை கிழவியான வேஷம் போட்டு நடித்து, அதை ஒரு அனுபவமான ஒரு ஹதீஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது புரியும். ஒரு சமயம் ஹஜரத் அலி அவர்களும் இன்னும் சில நபி தோழர்கள் பாதையில் நின்று பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கூன் விழுந்த ஒரு வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக போர்வையை மறைத்து கொண்டு கையில் தடியுடன் கூனி தள்ளாடி நடந்து போனாள். அக்கிழவியை கண்ட அங்கே பேசி கொண்டு இருக்காங்கள்ல நபித்தோழர்கள், அவங்க அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறாங்க. என்னென்னா, அவருக்கு 80 வயது இருக்கும், ஒருவர் சொல்கிறாங்க 120 வயது இருக்கும், ஒருவர் சரியாக 100 வயது இருக்கும் அப்படின்னு அந்த பட்டிமன்ற உரையாடல் போல பாதையில் நபி தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு அதிர்ச்சி. அக்குடுகுடு கிழவி ஹஜரத் அலி அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். இதை கண்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு ஓடோடி வந்தார்கள். ஏன் ஓடோடி வந்தார்கள் என்றால், அந்த கிழவிக்கு ஏதாவது தேவை இருக்கலாம், அதை நாம் எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தூய எண்ணத்தில் வீட்டுக்குள்ளே நுழைந்து பார்க்கும்போது அங்கு ஹஜரத் ஃபாத்திமா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அக்குடுகுடு கிழவியை காணோம். அப்போ வீட்டில் அங்கும் இங்கும் தேடுகிறாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் கூறி அன்பு கணவரை வரவேற்கிறார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள், எனது அன்பு மனைவியே, இங்கு வயதான ஒரு கிழவி வந்தார்கள், அவர்கள் எங்கே அப்படின்னு ஒரு பதட்டத்துடன் கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா ஒரு புன்முறுவால் பூத்த முகத்தோடு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தனது அன்பு கணவரே, இப்போது இங்கு வந்த கிழவி வேற யாரும் இல்லை, உங்கள் அன்பு மனைவிதான் அப்படின்னு ஒரு புன்னகையோடு சொல்கிறாங்க. ஆச்சரியத்தோடு அந்த மனைவியை பார்த்து கொண்டிருந்த கணவரை அமர வைத்து, எனது அழகை கணவரை தவிர வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது என்று, இதுதான் என் தந்தை சொல்லித்தந்த பாடம், அதற்காகத்தான் கிழவி போல நடித்தேன் அப்படின்னு ஒரு பூத்த ஒரு முகத்தோடு கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த படிப்பினை எதற்காக அப்படின்னா, எனது அருமை இஸ்லாமிய பெண்களை, இச்சம்பவத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள், அப்பொழுதுவாது உங்களுக்கு ஒரு சூடு சொரணையாக வெட்கம் வரட்டும் அப்படிக்காக இந்த பயான் நமக்காக சொல்லியிருக்காங்க. கணவரை தவிர தமது அழகை அந்நிய மனிதன் பார்த்துவிட ஒரு பத்தினி பெண் சம்மதிக்க மாட்டாள். கணவன் ரசிக்கிறானோ இல்லையோ, அடுத்தவன் ரசிக்க வேண்டும் என்று இக்கால பெண்கள் மேக்கப் போட்டு ஊர் சுற்றும் பெண்மணிகளை ரோசம் கொள்ளுங்கள். பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது கூட முக்காடு போட்டு தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் மலக்குகள் நமக்கு வீட்டு வேலைக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகத்தான். வீட்டு வேலையும் அலுப்பு இல்லாமல் சீக்கிரம் முடிந்துவிடும். அதற்காக தான் நம் மலக்குமார்களும் நமக்கு துணையாக இருப்பார்கள்.
நாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடன் நீங்களும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் ஃபாத்திமா ரலியல்லாஹை பின்பற்றுங்கள். அந்நிய ஆண்களுக்கு முன் உங்கள் அழகை மறைத்து கொள்ளுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு போல கிழவி வேஷம் போடாவிட்டாலும் மறைக்க வேண்டியது மறைத்து வாழுங்கள். இச்சிறப்பு தன்மை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்த காரணத்தினால்தான் நாளை மறுமையில் மக்களை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் போகின்றார்கள், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று கூறப்படும். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் மீது 2 பச்சை போர்வைகளை அணிந்தவர்களாக செல்வார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து கூறினார்கள், என் சமூக அருமை மகளிரே, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இந்த படிப்பினையை நமக்கு உணர்த்தியிருக்கு. இந்த இளமையை மறைப்பதற்காக கிழவி வேஷம் போட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு இது ஒரு அருமையான ஹதீஸாக இருக்கிறது. இது நம்ம கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படினா இருந்திருக்கார்களா அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. இப்போ உள்ள கால பெண்மணிகள் என்ன என்றால், சமூக வலைத்தளங்களில் நல்லதும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஆனால் நல்லதை மட்டும் தேடுங்கள். காலையில் எழுந்த உடனேயே நம்முடைய சமூக பெண்களுக்கு கண்முன்னே எது இருக்கிறது என்றால் நாம் பார்க்கக்கூடாது என்றாலும் அந்த தவறான இதுக்குத்தான் போகின்றோம். அந்த தவறான கண்கள் தான் பார்க்க தோன்றுகிறது, தவிர்க்க முடியவில்லை. ஆனாலும் நாம் தவிர்த்து கொள்ள தான் வேண்டும். நம்முடைய இஸ்லாமியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்ற அந்நிய பெண்களை பார்க்கும்போது நமக்கு ஏதோ குறைகள் இருக்கிற மாதிரி நம்ம இன்னும் அழகாக காட்டணும், இன்னும் நாம் உடலை இந்த மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இல்லையா? நாம் தொழுதாலே போதும், நமக்கு ஒளிகள் 5 நேரம் தொழுதாலே போதும், நமக்கு ஒளிகள் எப்படியாவது கிடைத்துவிடும். அல்லாஹ்விடம் கேளுங்கள். வேறு யாரிடமும் நம்முடைய தோழிகளாக இருந்தாலும் சரி, மற்ற நம்முடைய கதைகளை சொல்லாதீர்கள். அவர்கள் கேட்பது போல் கேட்டு அங்கிட்டு நம்மளை பின்பற்றி என்ன செய்வாங்க, சிரிப்பார்கள். எப்போவாது நம்ம நல்லா வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்வாங்கன்னா, அது சிரிச்சு காட்டுவோம், இவன் அப்படி சொன்னவ தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வேலையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப கவலையாக இருக்கீங்களா, துக்கமாக இருந்தாலும் தொழுக முடியலையா, தொழுது முடித்ததுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிறு சிறு தொழில்கள் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம், ஏதாவது படிக்கலாம், ஹதீஸ் படிக்கலாம், பயான் படிக்கலாம், எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள். எதையுமே நம்முடைய மூளையை சிந்திக்கவே கூடாது, தீமைகளை சிந்திக்கக்கூடாது, நன்மைகளை தேடியே அலையுங்கள் அப்படின்னு தான் நம்முடைய இஸ்லாமியரை சொல்லியிருக்காங்க. அதுக்காக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ரொம்ப சட்டப்படி சொல்லலை. நல்லதே தேடுங்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நம்முடைய உடல்நலத்தை மறைத்து கொள்ளுங்கள், அதற்கு தான் சொல்லியிருக்காங்க. அதற்காக அடிமை பெண் போல இருக்கணும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லவே இல்லை. கல்வியும் நமக்கு முக்கியம்தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் எவ்வளவோ பார்க்கிறோம், பெண்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறார்கள், என்னென்னமோ கேள்விப்படுகிறோம் இல்லையா? அதற்காகத்தான் நம்ம நல்ல வழியிலே போகணும். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எல்லாரும் பெண்கள் தான். அந்த பெண்கள் சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது அவர்களும் நம் பெண்கள் தானே, நம்முடைய சமுதாயத்தினர் தானே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவர்கள் இப்போது எவ்வளவோ நடந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆதலால் உங்களுடைய ஆண்களாக இருந்தால் சகோதரிகளை மனைவிகளுக்கு நிறையா ஹதீஸ், நிறையா பயான்கள் கேட்க சொல்லுங்கள். சமூக வலைத்தளங்களில் இருந்து தீமைகளை விட்டு தடுத்து நிறுத்துங்கள். அது நம்முடைய உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதே போல் பெண்களும் சரி, நம்முடைய பெண் குழந்தைகளை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனால் அக்காலம் மாதிரி இக்காலம் கிடையாது. இப்போது என்ன பண்ணாலும் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயாக ஒரு இதாக பேசணும். பெண் குழந்தைகள்கிட்ட கடினமாக நடந்து கொள்ளலாம் சில விஷயங்களில். ஆனால் சில விஷயங்களில் உங்கள் பள்ளியில் என்ன நடந்தது என்ன சும்மா மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வகீனா அதாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.